கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி நிறைய உருவகங்களை தன்னுள் கொண்டதாக இருக்கிறது. இமேஜஸ், கம்பேரிசன்ஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே நாம் சொல்கின்றோம். ஒரு உருவகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த உருவகத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய கருத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் பொருத்தி பார்க்கின்றோம். நானே நல்ல ஆயன். நல்ல ஆயன் என்ற உருவகம் எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையிலே இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட ஒரு உருவகங்களின் வழியாக சித்தரிக்கப்படுகின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதலிலே நான் உங்கள் மேல் அன்பு கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு உருவகம், அன்பாளர். எனவே அன்பு செய்கின்றவர் ஆண்டவர் இயேசு. இந்த அன்பாளர் என்ற வகையிலே அவர் கடவுளாக இருக்கின்றார். அந்த கடவுளின் அன்பை நமக்கு பகிர்ந்து அளித்து மனிதனாக இந்த உலகத்திலே உருவெடுக்கவும் அவரோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளவும் செய்கின்றார். எனவே ஒரு அன்புடையவராக, அன்பாளராக, அன்பின் இறைவனாக, அன்பினால் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவராக முதல் உருவகத்தை பார்க்கின்றோம். அடுத்த உருவகத்தை பாருங்கள், நண்பர்கள் என்ற ஒரு உருவகம். நான் உங்களை நண்பர்கள் என்றேன். நண்பன் என்று சொன்னால் என்ன? நட்பு என்பதும் அன்பின் அடிப்படையில் அமைந்தது என்றாலும் கூட அது மனித அன்பு. எனவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தது என்பது இந்த நட்புக்காக, இந்த மனித உறவின் அடிப்படையிலே தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு நட்பின் அன்பை நமக்கு காட்டுவதற்காக. அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். தனது இறுதி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி அவர் உயிரை கொடுத்தார், நம் உயிரை மீட்பதற்காக. எனவே அவர் நம்முடைய நண்பர் என்று ஆண்டவரே கூப்பிடுகின்றார். உங்களை அடிமை என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். மூன்றாவது உருவகத்தை பாருங்கள். இன்றைய நற்செய்தியிலே உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் என்ற வகையிலே தலைவன், பணியாளர் என்ற அந்த வகையிலே கடவுள் ஆண்டவர் இயேசு நமக்கு தலைவராக இருக்கின்றார். ஆனால் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கின்றார் என்று சொன்னால் நமக்கு பணி செய்கின்ற தலைவராக இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அவர் தலைவர் என்ற நிலையில் இருந்தாலும் நமக்கு பணிபுரிகின்ற பணியாளர் என்ற வகையிலே தம்மையே தாழ்த்தினார், மனு உடல் எடுத்தார், அடிமையின் தன்மை பூண்டார், இறுதி வரைக்கும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி நமக்காக உயிர் துறந்தார். இறுதியாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு தந்தையிடமிருந்து வந்தவர். எனவே நமக்கு மகவுத்தன்மையை கொடுக்கின்றார். அவர் மகன் என்ற வகையிலே நம்மையும் மகனாக மாற்றுகிறார். எனவே தந்தை மகன் என்ற உறவை கொடுக்கின்றார். அந்த மகவுத்தன்மையின் வழியாக தந்தையோடு நாம் இருக்கின்ற அந்த மகன் உறவை நாம் புதுப்பித்து கொள்கின்றோம் அல்லது ஏற்படுத்தி கொள்கின்றோம் என்ற வகையிலே ஆண்டவர் இத்தனை உருவகங்களின் வழியாக நமக்கு அவர் யார் என்று வெளிப்படுத்துகிறார். எதற்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அடுத்து வருகின்ற வரிகள், கனி தர வேண்டும், கனி தராத கிளைகளை தகர்த்தெறியப்படும், வெட்டி வெளியிலே போடப்படும். எனவே கனி தர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இத்தகைய உருவகங்கள் வழியாக இறைவன் நமக்கு உறவுடன் இருக்கின்றார், நட்புடன் இருக்கின்றார், நம்முடைய வாழ்வை மகிழ்விக்கின்றார் என்பதை யோவான் உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பை உணர்வோம், கடவுளுடைய வழியில் வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.